நம்ம சதீஷ்வா கிராஃப்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 கூடைங்க தாங்க. ஆல்ரெடி வந்து நான் 2 வே கூடைங்க போட்டிருந்தேன்ல, அதை பார்த்துட்டு தான் எனக்கு இந்த 3 கூடையும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கலரில் என்னென்ன டிசைனில் என்ன மெஷர்மெண்ட்டில் மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1.5 ரோல் கூடை. இந்த கூடை பாருங்கள், இது 1.5 ரோல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோஸ் தாங்க. பேஸ் வந்து 21.9 வச்சுருக்கேன். குமிழ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். அட்டை போட்டு வேணாலும் வாங்கிக்கலாங்க. டிசைன் பாஸ்கெட் டிசைன் மேக் பண்ணியிருக்கேன். கைப்பிடி எல்லாமே உருட்டு கைப்பிடி தான். அந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 5.5 அடியில் 21 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்து 9 வச்சுக்கோங்க. ஹைட் வந்து 20 வச்சு ஒன்று வந்து மடக்கி விட்டுருக்கேன். உள்ள எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து 1.5 கட்டு கூடை. அதில் அந்த கூடையை வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒயிட் கலர் ஒயர் வச்சு 3 ஃப்ளார் வச்சு செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்வஸ்திக் டிசைன்ஸ் இது மாதிரி ஸ்வஸ்திக் டிசைன்ஸ் வேணும்னாலும் வந்து வாங்கிக்கலாம். எனக்கு வந்து நான் ஆல்ரெடி வீடியோ இதே மாதிரி போட்டிருந்ததுனால அதை பார்த்துட்டு எனக்கு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளார் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளவர் வைக்கிறதுக்கு வந்து 1 அடியில் 1 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இந்த லைன் வந்து இந்த ஒரு லைனுக்கு வந்து 2 அடியில் வந்து 1 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே அது மாதிரி தாங்க போட்டிருக்கேன். அடுத்து வந்து கைப்பிடி வந்து உள் ஒயர் கொடுத்து தான் போட்டிருக்கேன். உள் ஒயர் கொடுத்து எப்படி ஹேண்டில் மெஷர்மெண்ட் சொன்னாங்கன்னா, இந்த கூடையிலேருந்து எனக்கு இந்த ஹேண்டில் வந்து 5 இன்ச்சு இருக்கும். அந்த மாதிரி வைக்க சொன்னாங்க. அது மாதிரி தான் நான் வச்சு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டில் நான் கைப்பிடி வந்து வச்சு கொடுத்துருக்கேன். 2 ஒயர் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். அடுத்து வந்து 2 கட்டு கூடை. 2 கட்டு கூடையில் ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, நம்ம செந்தூர ஆரஞ்சு சொல்லுவோம்ல, அந்த ஆரஞ்சில் 2 கட்டில் வந்து மேக் பண்ண சொன்னாங்க. ஸ்வஸ்திக் டிசைனு வயலட் கலர் யூஸ் பண்ணி ஸ்வஸ்திக் டிசைன் மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடையோட மெஷர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா 6.25 அடியில் 24 ஒயர் எடுத்துக்கோங்க. நான் ஸ்வஸ்திக் டிசைன் வைக்க 24 ஒயர், பேஸ் வந்து 9 குச்சி வச்சுருக்கேங்க. குமையிலும் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த கூடை எல்லாமே இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணுறோம். உள்ள பாருங்கள் ஸ்பேஸ் எவ்வளோது இருக்குன்னு. இது மாதிரி கூடைங்கெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு லஞ்ச் கொண்டு போகிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. இதில் எப்போதும் நான் போடுற கூடையெல்லாம் கைப்பிடி வந்து ரொம்ப ரொம்ப கனமாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன சொன்னாங்கன்னா, கைப்பிடி வந்து ரொம்ப கனமாக இல்லாமல் மெலிசாவே கேட்டாங்க. ஆனால் உள்வயிறு வச்சு தான் நான் போட்டிருக்கேன். இந்த கூடையோட கைப்பிடிக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 6 இன்ச்சு மேலே வைக்க சொன்னாங்க. நம்ம கூடையிலேருந்து, அதாவது கூடைக்கு மேல் பாகத்துலேருந்து கைப்பிடி வரையும் 6 இன்ச்சு வந்து கரெக்டாக நான் அளந்து வச்சுருக்கேங்க. இந்த கூடையில் வந்து ஹைட் வந்து 23 போட்டு ஒன்று வந்து மடக்கி விட்டுருக்கேன். 2 பக்கத்துமே ஸ்வஸ்திக் டிசைன் போட்டிருக்கேன். 1 ஒயர் யூஸ் பண்ணி ஸ்வஸ்திக் டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணலாங்க. நான் அது மாதிரி தான் வந்து இந்த டிசைன்லாம் மேக் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே வந்து ஸ்வஸ்திக் டிசைன் வந்து போட்டிருக்கேன். அடுத்து வந்து வரி கூடை, லைன் பாஸ்கெட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த இதில் வந்து பர்பிள் வித் ஒயிட்டில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான் கைப்பிடி 5 இன்ச்சு இருக்குங்க. கைப்பிடி 2 ரோல் தான். இதுக்கு வந்து நான் 25 ஒயர் எடுத்திருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்டும் 6.25 அடியில் 24 ஒயர் எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு வந்து 25, பேஸ் வந்து 9. ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே வந்து பர்பிள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, பர்பிள்லையும் ரன்னிங் ஒயர் ஃபுல்லாகவே ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணிட்டாங்க. நான் கூட ஃபினிஷ் பண்ணுற வரையுமே ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ள பாருங்கள் ஏணிப்படி முடிச்சு தெரியுது பார்த்தீங்களா, இன்னர் ஒயர் வந்து ஃபுல்லாகவே வந்து ஏணிப்படி முடிச்சு வச்சு தான் போட்டிருக்கேன். ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே இந்த ஒயிட்லாம் தெரியுது பாருங்கள். அதுக்கப்புறம் ஹேண்டில் இன்சர்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னர் ஒயர் எல்லாமே பர்பிள் தான் கொடுத்துருக்கேன். அதனால தான் வந்து இது கூட உள்ளார இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாகவே பர்பிள் வச்சு தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அவுட்டர் ஒயரும் வந்து 2 ஒயர் எடுத்திருக்கேன். பர்பிள் கலரில் வந்து 2 ஒயர் எடுத்து அவுட்டர் ஒயர் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். இது மாதிரி கூடைங்கெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த கூட பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.